நாம இன்னைக்கு பார்க்க போறது 2019 ரிலீஸ் ஆன கல்லி பாய்ன்ற ஒரு ஹிந்தி படம். நம்ம ஹீரோ இருக்கிறது தாராவில. தாராவியோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்னு நம்ம நிறைய தமிழ் படத்திலேயே பார்த்திருப்போம் இல்லையா? அப்படித்தான் நம்ம ஹீரோவோட வாழ்க்கை இருக்கு. ஆனாலும் இந்த நிலையை மாத்தணும்னு அவன் ரொம்ப போராடுவான். எப்படியாவது இந்த உலகமே திரும்பி பார்க்கிற மாதிரி ஒரு ராப் சிங்கர் ஆகணும்ன்றதான் அவனோட பெரிய லட்சியமே. ஆனா சுத்தி இருக்க எல்லாருமே கனவு என்னைக்கும் கனவா தான் இருக்கும், நம்மளால அப்படி ஆக முடியாதுன்ற மாதிரி அவன் கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுல முக்கியமானவரு நம்ம ஹீரோவோட அப்பா. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி அவனோட கனவை அடைஞ்சானா இல்லையான்றதா இந்த படத்தோட முழு கதையுமே. சரி, நம்ம கதைக்குள்ள போயிருவோமா? இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல நமக்கு நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. காலங்காத்தால தூங்கி எந்திரிப்பான். ஆனா வீடே ஒரே சத்தமா இருக்கும். ஏன்னா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பெரிய சண்டை. என் துணியெல்லாம் நான் எங்க போய் வைப்பேன்னு சொல்லி அம்மா துணிமணி எல்லாம் அள்ளிட்டு போய் அப்பா கிட்ட வீசி அடிப்பாங்க. ஆனா அப்பா ஏதோ பந்தெல்லாம் போட்டுட்டு இருக்காரு வீட்டுக்கு வெளியில. வீட்டுல ஏதோ விசேஷம் போல. ஆனா விசேஷ வீட்டுல இருக்க சந்தோஷம் யார் மூஞ்சில இருக்காது. எல்லாரும் ஒரு கடுகடுப்போட இருப்பாங்க. அப்பா அப்புறம் பையனை கூப்பிட்டு சத்தம் போடுவாரு, அந்த துணியெல்லாம் எடுக்க சொல்லி. அவன் போய் அம்மாவோட ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து போடுவான். அப்பாவை எதிர்த்து பேச அந்த வீட்டுல யாருக்குமே தைரியம் கிடையாது. ஏன்னா அவரு ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர். காலையில வீட்டுல இந்த கூத்தெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவன் காலேஜுக்கு கிளம்பி போறான். ஏன்னா அவன் ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கான். போ பஸ்ல ஏறிட்டு ராப் சாங் கேட்டுக்கிட்டே போயிட்டு இருப்பான். அப்ப பார்த்தா திடீர்னு நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கூட அந்த பஸ்ல ஏறுவா. இவன் அவளையே தான் பாத்துக்கிட்டு இருப்பான். ஆனா அவ பெருசா கண்டுக்க மாட்டா. அடுத்த ஸ்டாப்ல அம்மா இறங்குனதுக்கு அப்புறமா வேகமா வந்து நம்ம ஹீரோ பக்கத்துல உட்காந்துப்பா. அவளுமே அவன் கூட சேர்ந்து பாட்டு கேட்டுட்டே பஸ்ல ஒன்னா போவாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் காதலிக்கிறாங்க. அடுத்ததா காலேஜுக்கு போறது, அப்புறம் காலேஜ் முடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா ஊர் சுத்துறதுன்னு இவனோட லைஃப் நல்லா போயிட்டு இருக்கும். அடுத்து வீட்டுக்கு வந்துருவான் இல்லையா நைட்டு, அப்பதான் அங்க பெரிய கூத்தே நடக்கும். ஒரு கார் வந்து நிக்கும் அந்த இடத்துல. இவன் ஆனா கூல போய் ஒரு ராப் சாங்க போட்டுட்டு அதையே கேட்டுட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தா அந்த கார்ல இருந்து யார் இறங்குவா தெரியுமா? நம்ம ஹீரோவோட தகப்பன் தான். அவர் கூட சித்தியும் இறங்குவாங்க. மனுஷன் ரெண்டாவதா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. இதுதான் அவங்க வீட்டுல பிளான் பண்ணப்பட்ட அந்த விசேஷம் போல. இவனுக்கானா பார்க்க எல்லாம் வருத்தமா இருந்தாலும் எதையும் வெளியே காட்டிக்காம பாட்டை மட்டுமே கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்படியே அப்பா புது பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு வீதியில வருவாரு. அதுல பாதி பேரு வாழ்த்துவாங்க, பாதி பேரு என்ன இருந்தாலும் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி வீட்டுக்குள்ள போயிருவாங்க. ஆனா வீட்டுல இருக்க அம்மா பாட்டின்னு எல்லாருமே சித்தியையும் கூட வந்தவங்களையும் உபசரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அம்மாவுக்கு இதெல்லாம் பிடிக்கலனாலும் வேற வழி இல்லாம செய்வாங்க. ஏன்னா அந்த வீட்டுல அவங்க அப்பாவோட வருமானத்தை நம்பிதான் எல்லாரும் இருக்காங்க. அப்பாவை எதிர்த்து பேசுறதுக்கு யாருக்குமே தைரியம் கிடையாது. அப்பா பண்ற வேலையெல்லாம் பார்க்க பார்க்க நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கும். ஆனா எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாது. அதனால நைட் எல்லாம் ரொம்ப கடுப்புல இருப்பான். அவனோட கடுப்பு எல்லாத்தையுமே ஒரு பாட்டா எழுதிக்கிட்டு இருப்பான். அவனுக்குள்ள இருக்க கோவம், கடுப்பு, அவனால எதுவுமே செய்ய முடியாத அந்த இயலாமைன்னு எல்லாத்தையுமே பாட்டா தான் எழுதிக்கிட்டு இருக்கான். அடுத்ததான் மறுநாள் காலையில தாராவிய சுத்தி பாக்குறதுக்காக நிறைய வெள்ளைக்காரங்க வந்திருப்பாங்க. அவங்கள எல்லாத்தையும் ஒரு கைடு கூட்டிட்டு வந்திருப்பாரு. அப்ப அந்த ஆளு வந்து நம்ம ஹீரோவோட பாட்டி கிட்ட கேட்பாரு, உங்க வீடை இவங்க சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுறாங்க, சுத்தி பாத்துக்கிட்டுமான்னு. அப்பனா 500 ரூபா கூட அப்பதான் அலோ பண்ணுவேன்னு பாட்டி சொல்லுவாங்க. சரின்னு காசையும் கொடுத்துட்டு எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போனா நம்ம ஹீரோ சட்டை கிட்ட எதுவுமே இல்லாம தூங்கிட்டு இருப்பான். அவங்க வந்ததுதான் எந்திரிப்பான். ஆனா அந்த பிரிட்டிஷ்காரங்க எல்லாம் அந்த வீட்டை ரொம்ப ஆச்சரியமா பாப்பாங்க. வாவ், அமேசிங், இங்க பாருங்க இந்த வீட்டுல இருக்க ஒவ்வொரு இன்ச்சையும் இவங்க யூஸ் பண்றாங்க, எவ்வளவு நல்லா இருக்குன்னு வியந்து போய் பாத்துட்டு இருப்பாங்க. அதுல ஒருத்தன் ஒரு டிஷர்ட் போட்டிருப்பான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான், உங்க டிஷர்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு. அதுல ஒரு அமெரிக்கன் ராப் சிங்கரோட போட்டோ தான் இருக்கும். அப்போ அந்த வெள்ளைக்காரன் இவர் ஒரு பிரபலமான பாடகர்னு சொன்னதும் நம்ம ஹீரோ ஸ்டைலா படுத்துக்கிட்டே அந்த ராப் சிங்கர் பாடின ஒரு ஃபேமஸான பாட்டை மூச்சு விடாம பாடி காட்டுவான். இத பார்த்ததும் அந்த வெள்ளைக்காரனே ஆச்சரியப்படுவான் நம்ம ஹீரோவை பார்த்து. சரி, உங்களை ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போட்டோவும் எடுத்து பாரு நம்ம ஹீரோவை. அப்ப பார்த்தா வீட்டுக்குள்ள இருந்து அப்பாவும் சித்தியும் வருவாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் வேலைக்கு போறாங்க போல. ஏடா இது, உன் சித்தி முன்னாடி இப்படி சட்டை கிட்ட போடாம இருக்க, ஒழுங்கா போய் சட்டையை போடுன்னு அப்பா இவனை திட்டிட்டு தான் வெளியில போறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா நமக்கு நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. ஹீரோயினோட அப்பா அந்த ஏரியாலே பெரிய டாக்டர். சின்னதா ஒரு கிளினிக் வச்சிருப்பாரு. நம்ம ஹீரோயினும் மெடிக்கல் தான் படிச்சிட்டு இருக்கா. ஃப்ரீயா இருக்க டைம்ல அப்பாவோட கிளினிக்ல தான் அவளும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பா. எப்பவாவது ஹீரோவை சந்திக்கணும்னு தோணுச்சுன்னா அப்பா கிட்ட யாருக்காவது மருந்து கொடுத்துட்டு வரேன்னு போய் சொல்லிட்டு தான் அவனை பார்க்க போவா. இப்பவும் அப்படிதான் ஒரு பிட்ட போட்டுட்டு ஹீரோவை பாக்குறதுக்காக வந்திருக்கா. வந்ததும் வராததுமா என்ன உன்னோட சித்தி எப்படி இருக்கான்னு தான் கேட்பா. எனக்கு அந்த பொம்பளைய பார்த்தாலே பிடிக்கலன்னு இவன் சொல்லுவான். இவன் அப்செட்டா இருக்கிறத பார்த்துட்டு அவளை இவனை ஒரு வழியா சமாதானப்படுத்திட்டு போவா. இவனோட கஷ்டமான வாழ்க்கையில இருக்க ஒரே சந்தோஷம் நம்ம ஹீரோயின் தான். அடுத்ததா தொழுகிறதுக்காக அப்பா கூட மசூதிக்கு போவான். அங்க பார்த்தா தாய் மாமா இருப்பாரு. அவர் இவங்க அப்பாவை பார்த்ததும் கட்டிப்பிடிச்சு நல்லா பேசிட்டு இருப்பாரு. அக்காவை விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிருக்காரு. ஆனா அதை பத்தி அவர் எதுவுமே கண்டுக்கலங்க. அப்பா இல்லாத சமயம் தாய் மாமன் கிட்ட நம்ம ஹீரோவும் கேட்பான், அப்பா இப்படி இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாரே, அதை பத்தி நீங்க எதுவுமே கேட்க மாட்டீங்களான்னு. அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா, என்ன இருந்தாலும் அவரு உங்க அம்மாவோட புருஷன், அவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவுல இருக்க பிரச்சனையில நான் தலையிட மாட்டேன்னு சொல்லிடுவாரு. இவங்க அப்பா என்ன செஞ்சாலும் அதை எதிர்த்து கேள்வி கேட்க யாருக்குமே தைரியம் இல்லைங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோயினை தான்
தான் காட்டுறாங்க. அவங்க அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டே வருவா. யாரோ சொந்தக்கார பொண்ணுக்கு கல்யாணமா, அதனால 1 மணிக்கு லீவை போட்டுட்டு வீட்டுக்கு வானா அம்மா சொல்றாங்க. என்னால அதெல்லாம் முடியாதுன்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு வரா. இப்படி மாறி மாறி 2 பேருக்குமே வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கும். அவ ஒரு கடுப்போட தான் வருவா பஸ் ஸ்டாண்டுக்கு. இங்க பார்த்தா ஹீரோவும் ஃப்ரெண்டும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அம்மா இவளை பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு போயிருவாங்க. பஸ்ல ஏறி உட்கார்ந்தது நம்ம ஹீரோ சொல்லுவான், இங்க பாரு எனக்கு யாரோ ஒரு பொண்ணு யாருனே தெரியல மெசேஜ் எல்லாம் பண்ணிருக்குன்னு. இவ டக்குன்னு போனை வாங்கி பாப்பா. நீ ஏன்டா ரிப்ளை பண்ணேன்னு கேப்பா. சும்மா தான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணேன்னு சொல்லுவான். இவ ஏற்கனவே அம்மா கிட்ட சண்டை போடுறத கடுப்புல இருப்பாளா. உடனே ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இது யாரோட நம்பர்னு முதல் ட்ரூ காலர்ல செக் பண்ணுன்னு சொல்லுவா. அவளும் செக் பண்ணி பார்த்துட்டு இது அல்பினாவோட நம்பர்னு சொல்லுவா. என்னது அல்பினாவா? நம்ம அல்பினாவா எனக்கு மெசேஜ் பண்ணதுன்னு அவன் கேட்பான். என்னது நம்ம அல்பினாவா? எதுக்காக அவ மெசேஜ் பண்ணா நீ ரிப்ளை எல்லாம் பண்றேன்னு கத்திட்டு வேகமா பஸ்ஸை விட்டு இறங்கி போவா. அந்த அல்பினாவுக்கு தான் போனை பண்ணி நீ எங்க இருக்கன்னு கேப்பா. ஹீரோவும் ஃப்ரெண்டும் எவ்வளவோ கத்துவாங்க, எங்க போற வேண்டாம் போகாதன்னு. ஆனா அவ கேட்கவே மாட்டா. அந்த அல்பினா ஒரு டெய்லரிங் கிளாஸ்ல தச்சுக்கிட்டு இருக்கோம். இவ வேகமா போனதும், ஏன் அல்பினா உனக்கு தெரியாது நானும் அவனும் 13 வயசுல இருந்து லவ் பண்றோன்னு, அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக அவனுக்கு மெசேஜ் பண்ணன்னு கேப்பா. நீ 9 வருஷம் லவ் பண்ணா என்ன, 10 வருஷம் லவ் பண்ணா எனக்கு என்ன, எனக்கு பிடிச்சிருக்கு நான் மெசேஜ் பண்ணேன்னு சொல்லி அந்த அல்பினா சொல்லும். இவ ஓங்கி ஒரே அரை குடுப்பா பாரு. 2 பேரும் மாறி மாறி சண்டை போட ஆரம்பிச்சிருவாளுங்க. செம்ம ஃபைட் நடக்கும் 2 பேத்துக்கும். சொல்ல போனா நம்ம ஹீரோயின் ஹீரோ மேல ரொம்ப பொசசிவா இருப்பா. அந்த அல்பினா வேற நான் மெசேஜ் பண்ணுவேண்டி அப்படிதாண்டி பண்ணுவேன்னு ரொம்ப கத்துவாளா. இவ அடிச்சு மண்டையெல்லாம் உடைச்சு விட்டுருவா. அவங்க 2 பேரையும் விலகுறது ரொம்ப கஷ்டமா போயிடும். மண்டை உடைஞ்ச அந்த அல்பினாவும் நம்ம ஹீரோயினோட அப்பா கிளினிக் இருக்கு இல்லையா, அங்கதான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருப்பா. அவங்க அப்பா தான் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி கட்டெல்லாம் போட்டு விடுவாரு. மனுஷன் வெளியில வந்ததும் நீதான் அவளை முதல்ல அடிச்சியாமே ஏன் அடிச்சேன்னு கேட்பாரு நம்ம ஹீரோயின் கிட்ட. அப்பா அவ பொய் சொல்றாப்பான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. யார் அந்த முரத், நீயும் அவனும் லவ் பண்றீங்களாமேன்னு அப்பா டக்குன்னு கேட்டுருவாரு. நம்ம ஹீரோ பேர் தான் முரத். அல்பினா எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டு சிரிப்பா அந்த இடத்துல. சொல்ல யார் அந்த பையன்னு சொல்லி அப்பா திரும்ப திரும்ப கேட்பாரு. அப்பா அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, அவன் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் அவ்வளவுதான். இவதான் அவனுக்கு மெசேஜா பண்ணிட்டு இருந்திருக்கா. அதனால அவன் என்கிட்ட சொல்லி அல்பினா கிட்ட சொல்லி இனிமே எனக்கு மெசேஜ் பண்ண வேண்டாம்னு சொல்ல சொன்னா. நானும் இவ கிட்ட வந்து சொன்னேன்ப்பா, ஆனா இவதான் ரொம்ப திமிரா பேசினா அதனால நான் அடிச்சிட்டேன்னு சொல்லி இவளும் பிளேட்டை திருப்பி போட்டுருவா. நீங்க வேணா அவளோட போனை செக் பண்ணி பாருங்க, அவதான் அந்த பையனுக்கு முதல்ல மெசேஜ் பண்ணான்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. ஆனா அவ இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அவங்க அப்பா அம்மாவும் இருப்பாங்க. அல்பினாவோட போனை பார்த்துட்டு அவ சொல்றது உண்மைதானே, நீ எதுக்காக அந்த பையனுக்கு மெசேஜ் பண்ணேன்னு சொல்லி அல்பினாவை திட்டிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க வேணா அவ போனை வாங்கி பாருங்க, அவங்க 2 பேரும் ரொம்ப வருஷம் லவ் பண்றாங்கன்னு அல்பினா சொல்லுவா. இந்தாங்க என் போனை வாங்கி பாருங்க இவ தைரியமா கொடுப்பா. ஏன்னா எல்லாத்தையுமே இவ டெலீட் பண்ணிருப்பா முன்னாடியே. ஹீரோயினோட போனை செக் பண்ணா அதுல எந்த டீடைலும் இருக்காது. அதனால அல்பினாவை தான் எல்லாரும் போட்டு திட்டுவாங்க. அவளுக்கு செம பல்பா போயிடும். அடுத்ததா ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ற இடத்துல நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற, நீ என்ன பெரிய ரவுடியான்னு சொல்லி ஹீரோ ரொம்ப திட்டிட்டு இருப்பான் அவளை போட்டு. ஆமா உன்னை எவ்வளவு பார்த்தா யாராவது உனக்கு மெசேஜ் பண்ணா நான் அப்படிதான் செய்வேன்னு சொல்லி இவளும் சொல்லுவா. இனிமே அப்படி செய்யாத எனக்கு சத்தியம் பண்ணுன்னு சொல்லி அவன் கேட்பான். நான் உன் மேல சத்தியம் பண்ணேன்னா நீ அப்புறம் செத்துருவேன்னு இவன் சொல்லுவா. உன்னை யாராவது பார்த்தா நான் கண்டிப்பா அடிப்பேன்னு அவ சொல்லிக்கிட்டே இருப்பா. அந்த அளவுக்கு நம்ம ஹீரோவை ஹீரோயின் லவ் பண்ணுவா. அடுத்ததான் நம்ம ஹீரோவோட காலேஜ்ல ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல் நடக்கும். அதுக்காக ஹீரோயினையும் கூட்டிட்டு போயிருப்பான். அங்க பார்த்தா ஒரு பொண்ணு நல்ல மெலடி சாங்கா பாடிக்கிட்டு இருப்பா. ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா கூட்டத்துல இருக்க 2-3 பசங்க அந்த பொண்ணு பாடுறது நல்லா இல்ல போக சொல்லுங்கன்னு சொல்லி கத்திட்டே இருப்பாங்க. நீ போ வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி கத்துவாங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அப்போ பார்த்தா அடுத்ததா ஜேடின்னு ஒருத்தன் பாட வருவான். அவன் வந்து ஒரு ஃபாஸ்ட் பீட்ல ராப் சாங் தான் பாடுவான். இந்த பசங்க அந்த பொண்ணை அவமானப்படுத்தினாங்க இல்லையா, அவங்களை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அவன் பாடுவான். அதை கேட்டுட்டு கூட்டத்துல இருந்து அவனுங்க ஓடியே போயிடுவானுங்க. ஆனா அந்த பாட்டை அங்க இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிரும். நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிரும். எல்லாருமே அந்த பாட்டை என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த பாட்டை கேட்டதுல இருந்து அந்த பாட்டை பாடின ஜேடியையும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிரும். அதுல இருந்து எப்ப பார்த்தாலும் சோசியல் மீடியால அவனோட பாட்டை தான் அவன் கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்ப பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு போன் வரும். அம்மா கிட்ட இருந்து அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு. இவன் அடிச்சு புடிச்சு ஓடனா அப்பாவுக்கு கால்ல பலமா அடிபட்டுருச்சு. அவரு ஒரு டிரைவர். அவரால கொஞ்ச நாளைக்கு கால்ல அடிபட்டதுனால கார் ஓட்ட முடியாது இல்லையா, அதனால இனிமே எனக்கு பதிலா என் பையன் வேலைக்கு வருவான்னு சொல்லி அவனை கேட்காமயே மேனேஜர் கிட்ட சொல்லிடுவாரு. அவனுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும். ஆனாலும் அப்பாவை எதிர்த்து ஒத்த வார்த்தை பேச மாட்டான். வீட்டுக்கு வந்த அம்மாவும் கத்துவாங்க அப்பா கிட்ட. அவனை எதுக்காக அந்த வேலைக்கு போக சொல்றீங்க, அவன் ஆபீஸுக்கு போய் வேலை பார்க்கணும்னு நான் கனவு கண்டுகிட்டு இருக்கேன்னு அவங்களும் புருஷன் கிட்ட எவ்வளவோ சொல்லி பாப்பாங்க. ஆனா அவர் கேக்குற மாதிரி இல்ல, பையன் தான் அந்த வேலைக்கு போகணும்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுவாரு. அதனால வேற வழி இல்லாம காலையில காலேஜுக்கு போகாம அந்த டிரைவர் வேலைக்கு தான் அவன் போறான். சித்திக்காரி தான் கூட்டிட்டு போவா. ஏன்னா அப்பாவும் சித்தியும் ஒரு பணக்கார வீட்டுல தான் வேலை பார்ப்பாங்க போல. அந்த வீட்டுக்கு தான் இப்ப நம்ம ஹீரோவும் வந்திருக்கான். நம்ம ஹீரோ டிரைவரா வந்திருக்கிறது முதலாளியோட பொண்ணுக்கு. அந்த பொண்ணு எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் போய் டிராப் பண்றது பிக்கப் பண்றது, அந்த பொண்ணு இறங்கும் போது கார் கதவை திறந்து விடுறது அடைக்கிறது கூட எல்லா வேலையும் இவன் தான் பாப்பான். வெறுப்பா இருக்கும். ஆனாலும் வேற வழி இல்லாம பாத்துக்கிட்டு இருப்பான். அப்படி ஒரு நாள் நைட்ல முதலாளி குடும்பம் நியூ இயர் பார்ட்டிக்காக வெளியில போவாங்க. இவன் தான் கார் ஓட்டிக்கிட்டு இருப்பான். அப்போ முதலாளி பொண்ணை திட்டிக்கிட்டே வருவாரு. ஏன்னா அந்த பொண்ணு 1 டிகிரி தான் படிச்சிருக்கான். அதெல்லாம்
பத்தாது இன்னொரு டிகிரி படிக்கணும், வெளிநாட்டுக்கு போகணும்னு முதலாளியும் பொண்ணு கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனா அந்த பொண்ணுக்கு அதுல விருப்பம் இல்ல, ஒரு டிகிரியே போதும்னு நினைக்கிறா. அப்ப அந்த முதலாளி என்ன பண்றாருன்னா, நம்ம ஹீரோவை கூப்பிட்டு நீ என்னப்பா படிச்சிருக்கேன்னு கேட்பாரு. அவனும் ஃபைனல் இயர் முடிக்க போறேன்னு சொல்லுவான். பாத்தியா, ஒரு டிரைவரோட பையன், ஒரு டிரைவர் அவனே ஒரு டிகிரி படிக்கிறான். அப்ப நீயும் ஒரு டிகிரியை வச்சிருந்தேன்னா அவனும் நீனும் சமமா இருப்பீங்க, அதனாலதான் உன்னை இன்னொரு டிகிரி படிக்க சொல்றேன்னு அந்த முதலாளி பொண்ணை பார்த்து சொல்லுவாரு. இதை கேட்டதும் அவனுக்கு ரொம்ப அவமானமா போயிரும். அப்படியே கார்லயே உட்கார்ந்துருப்பான். ஆனா எல்லாருமே நியூ இயரை கொண்டாடிட்டு இருப்பாங்க. எனக்கு ஒரு நேரம் வரும், எனக்கு ஒரு நேரம் வரும்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பான். அந்த கடுப்பை எல்லாத்தையும் ஒரு பாட்டாவும் எழுத ஆரம்பிச்சிருவான். மறுநாள் காலையில வீட்டுல காஃபி குடிச்சுக்கிட்டே அந்த ஜேடி இருக்கான் இல்லையா, அவனோட பேஜை எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பான். அப்பதான் அவன் ஒரு இடத்துல ராப் சாங் காம்படிஷன் நடக்க போகுதுன்னு போட்டிருப்பான். அது ஒரு ஓபன் காம்படிஷன், யாரு வேணா வந்து கலந்துக்கலான்னு போட்டிருப்பான். அதை பார்த்ததும் இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும். அந்த இடத்துக்கு போனா அங்க நிறைய பேர் போட்டி போட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. இவன் அந்த ஜேடி கிட்ட போய் நான் உங்களை ஃபாலோ பண்றேன், என்னோட காலேஜ்ல நீங்க பாட வந்தீங்கன்னு சொல்லி அவன் கிட்ட தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு, நான் கொஞ்சம் பாட்டு எழுதி வச்சிருக்கேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை உங்க பாட்டுல பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லி இவன் எழுதினது எல்லாத்தையும் காட்டுவான். அப்ப அவன் என்ன சொல்லுவான்னா, என் ஸ்டோரியை நான் சொல்லிக்கிறேன், நீ எழுதினது உன்னோட ஸ்டோரி, அதை நீ தான் பாடணும்னு சொல்லி மைக்க வாங்கி கொடுத்து எல்லாரும் முன்னாடியும் பாட சொல்லிடுவான். ஆனா இவனுக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கும். ஆனாலும் இவன் எழுதின வரிகள் எல்லாத்தையும் இவனே ரேப்பா பாட ஆரம்பிச்சிருவான். அதை ரெக்கார்ட் பண்ணி இவன் கிட்டயே அடுத்து போட்டு காட்டுவாங்க. நீ நல்லா தான் எழுதியிருக்க, ஆனா இந்த ரேப் எல்லாம் எப்படி பாடணும்னு கொஞ்சம் கத்துக்கிட்டேன்னா நீ நல்லா வருவேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இவனுக்கு அதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷமாயிடும். அப்புறம் இந்த சந்தோஷத்தை எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்டையும் ஷேர் பண்ணுவான். அவளும் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவா. அடுத்தும் ஒரு ஓபன் காம்படிஷன் நடக்கும். அங்கேயும் எல்லாரும் மாறி மாறி பாடிக்கிட்டு இருப்பாங்க. அது ஒரு பேட்டில் மாதிரி நடக்கும். ரெண்டு பேரும் போட்டி போட்டு பாடணும். அந்த இடத்துல யாரால பாட முடியாம போகுதோ அவங்க தோத்ததா அர்த்தம். அப்ப நம்ம ஹீரோவோட டர்ன் வரும்போது இவன் பாடலான்னு போவான். ஆனா இவனை எதிர்த்து பாடுறவன் இவன் தாராவில இருந்து வந்திருக்கான் இல்லையா, அதையெல்லாம் சொல்லி கொஞ்சம் அவமானப்படுத்துற மாதிரி பாடிக்கிட்டு இருப்பான். ஏன்னா அப்பதான் இவன் அதையெல்லாம் கேட்டு அவமானப்படுவான், எதிர்த்து பாட மாட்டான்றதுக்காக தான் அப்படி பண்ணுவாங்க. அதே போல அவனும் ரொம்ப வேதனைப்படுவான் அவன் பாடுறது எல்லாத்தையும் கேட்டு. அதுக்கு மேல அவனால இந்த இடத்துல நிக்கவே முடியாது, வேகமா வெளியில போயிடுவான். அப்புறம் ஜேடி தான் இவனை சமாதானப்படுத்தி, இந்த காம்படிஷன் இந்த மாதிரி தான் இருக்கும், நீ இதையெல்லாம் சீரியஸா எடுத்துக்காத, உன்னோட வலி வேதனை எல்லாத்தையும் பாட்டுல காட்டு, அப்பதான் நீ ஜெயிக்க முடியும், மறுபடியும் ஒரு நல்ல பாட்டை எழுதிட்டு வான்னு சொல்லி அனுப்புவான். அவன் பேசுறது இவனுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டா இருக்கும். ஃப்ரீயா இருக்க டைம்லலாம் பாட்டெல்லாம் எழுத ஆரம்பிப்பான். டிரைவர் வேலையும் பாப்பான், பாட்டும் எழுதுவான். அப்படி ஒரு நாள் நைட்டு கார்ல உட்காந்து இஷ்டத்துக்கு பாடி பார்த்துக்கிட்டு இருப்பான். இந்த முதலாளியோட பொண்ணு இருக்கு இல்லையா, அது ஒரு பப்புக்குள்ள இருந்து அழுதுகிட்டே ஓடி வரும். இவனும் கார்ல ஏத்திக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போவான். ஆனா அவ வழிநெடுகளையும் அழுதுகிட்டே இருப்பா. என்ன பிரச்சனை என்னன்னு கேட்கணும்னு இவனுக்கு தோணும். ஆனா இவனால ஒத்த வார்த்தை கூட கேட்க முடியாது. அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்க அந்த ஸ்டேட்டஸ் வித்தியாசம் அவனை தடுத்துரும். அந்த நேரத்துல அவனுக்குள்ள ஒரு இயலாம இருக்கும் இல்லையா, அது அப்படியே வரியா மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். வீட்டுக்கு வந்ததும் வேகமா அந்த வரி எல்லாத்தையும் பாட்டா எழுத ஆரம்பிச்சிருவான். அதை எல்லாத்தையும் இவனுக்கு தெரிஞ்ச மாதிரி பாடி ரெக்கார்டும் பண்ணிப்பான். மறுநாள் அந்த ஜேடி கிட்ட எடுத்துட்டு போய் போட்டு காட்டுவான். அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிரும். இதை நம்ம ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணுவான்னு அவன் சொல்லுவான். ஆனா அதை பத்தி நம்ம ஹீரோவுக்கு எந்த ஐடியாவும் இல்ல. அதனால நல்லா பாடி பிராக்டிஸ் பண்ணிட்டு வா, உன்கிட்ட நல்ல ஸ்ட்ராங்கான வார்த்தைகள் இருக்கு, ஆனா ரிதம் தான் இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதை கொஞ்சம் பழகிட்டு வான்னு அவன் சொல்லுவான். அதனால எல்லா இடத்துலயும் பாடி பாடி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பான். இவன் கிட்ட ஒரு ப்ராப்பரான மைக் இருக்காது. நம்ம ஹீரோயின் ஒரு டேப் கொடுத்திருப்பா, அதுலதான் பாடி பிராக்டிஸ் பண்ணுவான். பொதுவா மைக்ல பாப் ஃபில்டர்னு ஒண்ணு இருக்கும், நம்ம பேசுறது எதிரொலிக்காம இருக்கணும்ன்றதுக்காக. அதுக்காக இவன் என்ன பண்ணுவானா, இந்த காஃபி வடிகட்டுற சல்லடை இருக்கு இல்லையா, அதை பாப் ஃபில்டரா யூஸ் பண்ணி பாடிக்கிட்டு இருப்பான். அந்த அளவுக்கு கடுமையா உழைப்பான். அப்புறம் ஒரு ஸ்டுடியோவுக்கு கூட்டிட்டு போய் ப்ராப்பரா அந்த பாட்டை எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வீடியோவும் எடுத்து அதை எல்லாத்தையும் எடிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போதான் ஜேடி சொல்லுவான், உனக்கு ஏதாவது புது பேரு வைக்கணும்னு. ஏன் முரத்துன்ற பேரு நல்லா இல்லையான்னு இவன் கேட்பான். இல்ல இந்த பாடகர்களுக்கெல்லாம் கேட்சியா ஒரு பேர் இருக்கணும்னு அவன் சொல்லுவான். அப்போ நம்ம ஜேடியோட லவர் சொல்லுவா, கல்லி பாய்னு வைக்கலான்னு. அந்த பேர் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சு போயிரும். அதனால கல்லி பாய்ன்ற பேர்லயே அந்த பாட்டை அப்லோட் பண்ணிடுவாங்க. அந்த பாட்டை அப்லோட் பண்ணி 2-3 நாள் கழிச்சு அந்த வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் வரும், இந்த பாட்டு ரொம்ப நல்லாவே இருக்கு, ஆனா இந்த பாட்டுக்கு ஏத்த மியூசிக் என்கிட்ட ஒண்ணு இருக்கு, நீங்க ட்ரை பண்ணி பாக்குறீங்களான்னு சொல்லி ஸ்கைன்ற ஒரு ஐடியில இருந்து ஒரு கமெண்ட் வரும். அதை பார்த்ததும் நம்ம ஜேடியும் நம்ம எப்ப மீட் பண்ணலான்னு ரிப்ளை பண்ணுவாரு. இப்போ இன்னும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப குஷியா போயிடும். நம்ம பாடின பாட்டுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வருதுன்னு அவனும் சந்தோஷமா இருப்பான். அப்புறம் அன்னைக்கு நைட்டே தாய் மாமா வீட்டுக்கு போய் ஹீரோவுக்கு நல்ல வேலை வேணும்னு அம்மாவும் அப்பாவும் மாமா கிட்ட கேக்குறாங்க. அவருமே தன்னோட ஆபீஸ்லயே நல்ல வேலையை வாங்கி தரேன்னு சொல்லுவாரு. ஆனா எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லபடியா முடிச்சிருன்னு சொல்லுவாரு. இப்படி எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு நாள் காலையில சித்திகாரி போனை பாத்துக்கிட்டு இருப்பா. அதுல நம்ம பையலோட பாட்டை தான் கேட்டுக்கிட்டு இருப்பா. என்ன உங்க பையன் பாட்டெல்லாம் பாடுறான், ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க சொல்லவே இல்லைன்னு அப்பா கிட்ட அதை காட்டுவா. அவர் அதை பார்த்ததும்
பார்த்ததும் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு. உடனே மகனை கூப்பிட்டு அடி அடி நடிப்பாரு. என்னடா பண்ணிட்டு இருக்க, படிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன கருமம் இதுன்னு கத்துவாரு. இல்லப்பா இது ரேப்பு, நான் இதை நல்லா எழுதுவேன்னு சொல்லுவான். என் பையன் படிக்கிறான்னு எத்தனை தடவை சொன்னேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி அம்மாவுக்கும் திட்டு விழுகும். இனிமே பாட்டுக்கிட்டு நீ எதையாவது பாடிக்கிட்டு இருந்த உன்னை கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. ஆனா சித்திகாரி வந்து அவர் கிடக்குறாரு விடு, உன் பாட்டு எனக்கு பிடிச்சிருக்குன்னு காதுக்குள்ள சொல்லிட்டு போவா. அப்புறம் அந்த ஸ்கைய பாக்குறதுக்காக ஒரு பாருக்கு போவாங்க. அங்க ஒருத்தன் ரொம்ப சின்ன பையனா தான் இருப்பான் பாக்குறதுக்கு, ஆனா சூப்பரா ரேப் எல்லாம் பாடிக்கிட்டு இருப்பான். இவன் தான் ஒருவேளை அந்த கமெண்ட்டை பண்ணிருப்பானோன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அங்க ஒரு பொண்ணு வந்து நீங்க தானே கல்லி பாய்னு நம்ம ஹீரோ கிட்ட கேட்கும். அந்த பொண்ணு தான் ஸ்கையா. இவங்க ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப ஷாக்கா இருக்கும். நாங்க ஒரு பையன்ல இதெல்லாம் அனுப்புனா நினைச்சிட்டு இருந்தோம்னு சொல்லுவாங்க. அப்ப அவ ஒரு ஆஃபர் கொடுப்பா அவங்களுக்கு. அவ ஒரு மியூசிக் ஆல்பம் ப்ரொடியூஸ் பண்ண போறாளாமா. நானே எல்லா செலவையும் பாத்துக்கிறேன், ஸ்டூடியோ செலவு, வீடியோ எடுக்கிற செலவுன்னு எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீங்களே பாட்டை எழுதி எனக்கு ஒரு பாட்டை மட்டும் பாடி கொடுங்கன்னு கேப்பா. ஆள்ல பாதி எடுத்துக்கிருவோம், காப்பிரைட்ஸையும் 50-50 வச்சுக்கிருவோம்னு கேப்பா. அதை கேட்டதும் நம்ம பயலுக்கு ரொம்ப குஷியா போயிடும். அப்படியே நேர அங்க இருந்து வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட தான் இந்த விஷயத்த சொல்லுவான். ஆனா அவளுக்கு இதை கேட்டது ரொம்ப எரிச்சலா இருக்கும். ஏன்னா ஒரு பொண்ணு கூட சேர்ந்து இவன் ஆல்பம் பண்ண போறான்றத அவளால தாங்கிக்கவே முடியாது. அவளோட பொசசிவால சரி நாளைக்கு பாக்குறேன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம அங்க இருந்து கிளம்பி போயிடுவா. அப்புறம் ஒரு வழியா கஷ்டப்பட்டு லிரிக்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணுவான். ஜேடியை ஒன்னு சேர்ந்து புதுசா ஆல்பம் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த பொண்ணோட ஹெல்ப்பால. லிரிக்ஸை எழுதிட்டு போய் அவகிட்ட பாடி காமிச்சா அவளுக்கு ரொம்ப பிடிச்சிரும். இந்த பாட்டு ரொம்பவே நல்லா இருக்கு, இத உன் இடத்துலயே ஷூட் பண்ணலாம்னு சொல்லிடுவா. அதுக்கப்புறம் அதுக்கான ஏற்பாடெல்லாம் நடக்கும். நம்ம ஆளுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு புது கெட்டப் எல்லாம் போட்டு விட்டுருப்பாங்க. அதையெல்லாம் பாக்குறதுக்கு நம்ம ஹீரோயினும் அங்க வந்திருப்பா. இந்த ஸ்கை அங்க வந்து நம்ம ஹீரோவோட சட்டையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பா. அதை பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் எரிச்சலா இருக்கும். அப்புறம் அந்த சாங்கோட ஷூட் எல்லாம் ரொம்ப சூப்பரா போய்கிட்டு இருக்கும். அந்த பாட்டும் நல்லாவே வைரல் ஆக ஆரம்பிச்சிடும். அதை எல்லாத்தையுமே ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பான். ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப சந்தோஷம் தான் இவனோட இந்த வளர்ச்சியை பார்க்கும்போது. அப்போ இவனோட அந்த குரூப்ல ஒரு நண்பர் இருப்பான். அவன் அந்த தாராவில சின்ன சின்ன இல்லீகல் பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான், இந்த காரை திருடுறது அந்த மாதிரி. ஆனா இது நம்ம ஹீரோவுக்கு சுத்தமாவே பிடிக்காது. அவன் என்ன பண்ணுவானா, சின்ன பசங்களை வச்சு ஏதோ பொட்டலெல்லாம் கைமாத்திட்டு இருப்பான் போல. இத அப்போ நம்ம ஹீரோ கவனிச்சிருவான். எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க, சின்ன பசங்களெல்லாம் இதுல இழுக்காதடான்னு சொல்லி ஃப்ரெண்டோட சண்டைக்கு போவான். இதனால ரெண்டு பேருக்குமே அந்த இடத்துல சின்னதா ஒரு சண்டை வந்துடும். அப்புறம் நைட்டு வீட்டுல அந்த பாட்டை அம்மா கிட்ட போட்டு காட்டுவான். எப்படிடா நீ அதெல்லாம் பண்ணேன்னா அம்மா ஆச்சரியமா கேட்பாங்க. எனக்கே தெரியலமா, அப்படியே ஒரு ஃப்ளோல பண்ணிட்டேன்னு சொல்லுவான். அப்ப பார்த்தா ஒரு போன் வரும். யாருன்னா அந்த ஸ்கை இருக்கால அவ தான் பண்ணுவா. நீ ஃப்ரீயா இருந்தா வெளியில வாயின்னு கூப்பிடுவா நைட் டைம்ல. இவனும் சரின்னு போவான். அவ இன்னும் 4-5 ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கிட்டு ரோட டிராயிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பா. நைட் டைம்ல அப்படியே ஃப்ரீயா சுத்தி அங்கங்க வரைகிறதா அவங்க ஹாபி போல. அப்படியே அவ கூட நல்லா ஜாலியா சுத்திக்கிட்டு இருப்பான் இவனும். அப்புறம் காருக்குள்ள உட்காந்து ரொம்ப நேரமா பேசிப்பாங்க பாட்டை பத்தி எல்லாம். திடீர்னு பார்த்தா அந்த ஸ்கை நம்ம ஹீரோவுக்கு முத்தம் கொடுத்துருவா. இவனும் ஆனா அப்போஸ் பண்ண மாட்டான். அப்புறம் காலையில ஹீரோயின் போனை பண்ணி எங்க இருக்க, வீட்டுல பெர்மிஷன் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. பர்மிஷனா எதுக்குன்னு கேட்பான் அவன். நாளைக்கு உன்னோட பார்ட்டி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸோட, அதுக்கு தானே சொல்லுவா. இவன் ஆனா உளறிக்கிட்டு இருப்பான். ஏன்னா நைட்டு ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா, அதுல கொஞ்சம் மண்டை குழம்பி போயிடுச்சு நம்ம ஹீரோவுக்கு. ஏன் ஒரு மாதிரி பேசுற, நீ எங்க இருக்க, நைட்டெல்லாம் எங்க இருந்தேன்னு சொல்லி கேட்பா. ஒன்னும் இல்ல வீட்டுல தான் இருந்தேன்னு அவன் சமாளிச்சிருவான். ஆனாலும் அவளுக்கு ஒரு சந்தேகம் தான் அவன் மேல. அடுத்த ஃப்ரெண்ட்ஸோட ஷாப்பிங் போயிருப்பான். அங்க பார்த்தா ஒரு ஆடு போயிட்டு இருக்கும் டிவில. அது என்னன்னா மும்பைல ஒரு ரேப் பேட்டில் நடக்க போகுதான். அதுல யாரு வின் பண்றாங்களோ அவங்க நான் சென்ற ஒரு பெரிய ரேப் பாடகரோட கான்சர்ட்ல பாட போறாங்க, அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கப்படும்னு ஒரு பெரிய ஆடு போய்கிட்டு இருக்கும். இதை பார்த்ததும் நம்ம பையங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும். அது மட்டும் இல்லாம பிரைஸ் மணி கூட மில்லியன் கணக்குல கிடைக்குமா. எப்படியாவது இதுல கலந்துக்கிட்டு ஜெயிக்கணும்னு நம்ம ஹீரோ நினைப்பான். ஆனாலும் ஒரு தயக்கம் இருக்கும், இன்னும் நம்ம நல்லா பாட வரலையே, நம்ம எப்படி இதுல வின் பண்ணுவோமான்னு. பாட வரலன்னா கத்துக்க, எல்லாத்தையும் எப்படியாவது பிராக்டிஸ் பண்ணி கத்துக்கிட்டு இதுல வின் பண்ணுன்னு ஜேடி கூட சொல்லுவான். அடுத்து இவங்க ஃப்ரெண்ட்ஸோட அந்த வீடியோ வைரல் ஆச்சு இல்லையா, அதுக்காக ஒரு குட்டி பார்ட்டி நடக்கும். அதுக்கு எல்லாருமே வந்திருப்பாங்க, நம்ம ஸ்கை ஹீரோயின்னு. ஹீரோயினுக்கான ஒரு மாதிரி நர்வஸா இருக்கும். இந்த ஸ்கையை பார்க்க அவளுக்கு ஒரு மாதிரி பொறாமையா இருக்கும். எல்லாரும் நல்லா பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஸ்கை இருக்கா இல்லையா, அவ பக்கத்துல இருந்த நம்ம ஜேடியோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட சில போட்டோஸ் எல்லாம் போன்ல இருந்து காட்டிக்கிட்டு இருப்பா. அது என்னன்னா அன்னைக்கு நைட் எல்லாம் அவங்க வெளியே சுத்துறாங்க இல்லையா, அப்போ எடுத்த போட்டோ தான். அது என்னதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்டதும் அவகிட்டையும் அதை காட்டிடுவா. அதை பார்த்ததும் அவளுக்கு அப்படியே ஆத்திரம் பொங்கிக்கிட்டு வரும். அவ முகம் மாறினதை வச்சே இந்த ஸ்கை கண்டுபிடிச்சிருவா, நம்ம தான் ஏதோ உளறிட்டோமோன்னு. உடனே வேகமா ஹீரோ கிட்ட போய் இந்த மாதிரி ஹீரோயின் கிட்ட இந்த போட்டோவை நான் காமிச்சுட்டேன்னு சொல்லுவா. ஐயோ ஏன் காட்டினேன், நான் அவகிட்ட சொல்லவே இல்லைன்னு அவன் சொல்லுவான். அந்த நேரத்துல கரெக்டா ஹீரோயின் வந்து என்கிட்ட நீ பொய் சொன்னியான்னு சொல்லி ஹீரோ கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிருவா. நடுவுல இந்த ஸ்கையே இல்ல நான் தான் வர சொன்னேன்னு சமாளிச்சுக்கிட்டு இருப்பா. உன்கிட்ட பேசினா இல்ல நீ ஏன் குறுக்க வர, நான் அவன் கிட்ட தானே பேசுறேன்னு சொல்லி ஸ்கையோடையும் சண்டை போட ஆரம்பிச்சிருவா. இப்படி மாறி மாறி சண்டை நடக்கும். ஆனா அந்த ஸ்கை இருக்கா இல்லையா, அவ எப்படியாவது ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்திடலான்னு அவகிட்ட பேசலான்னு போவா. இவ கோவத்துல டக்குன்னு பாட்டில் எடுத்து அவன் மண்டையிலே போட்டுருவா. அவளுக்கு செம்ம அடிபட்டுரும். நம்ம ஹீரோ ஓடி வந்து அந்த ஸ்கையை அப்படி தாங்கிட்டு இருப்பானா, இன்னும்
இன்னும் அவளுக்கு கோவமா வரும். கடையில சண்டை போட்டா சும்மா விடுவாங்களா? அப்புறம் நம்ம ஹீரோயினை போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருப்பாங்க. இந்த ஸ்கை மண்டையில அடியோட எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவா. இது எங்களுக்குள்ள இருக்க பர்சனல் பிரச்சனை தான், நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம், கம்ப்ளைண்ட் எல்லாம் வேண்டான்னு சொல்லிடுவா. இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்க மாட்டாங்க, அந்த கடைக்காரர் தான் கூட்டிட்டு வந்திருப்பாரு. அந்த நேரம் பார்த்து ஹீரோயினோட அப்பாவும் அம்மாவும் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துருவாங்க. பொய் சொல்லிட்டு தான் இந்த பார்ட்டிக்கு வந்திருப்பா, அதனால வீட்டுல கூட்டிட்டு போய் செம்ம திட்டுவாங்க. எதுக்காக பொய் சொல்லிட்டு போனேன்னு ரொம்ப திட்டுவாங்க. ஆனா இன்னும் அவ லவ் பண்றது அவங்களுக்கு தெரியல. இவளும் தாங்க முடியாம, ஆமா பொய் சொன்னேன், என்ன செய்ய சொல்றீங்க? மத்த பொண்ணுங்களோட அப்பா அம்மாலாம் பசங்களோட பார்ட்டினா அனுப்புறாங்க, ஆனா நீங்க அனுப்ப மாட்டீங்க. வீடை விட்டா காலேஜ், இல்லைன்னா சொந்தக்காரங்க விசேஷம், இப்படிதான் என் வாழ்க்கை இருக்கு. நானும் வெளியே போகணும்னு நினைக்கிறேன், சினிமாவுக்கு போகணும்னு நினைக்கிறேன், கான்சர்ட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன், லிப்ஸ்டிக் போட்டுக்கணும்னு ஆசைப்படுறேன், இதுக்கெல்லாம் நீங்க விட மாட்டீங்க, அதான் பொய் சொல்லிட்டு பண்றேன்னு சொல்லுவா. ஆனா அம்மாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிரும். ஓங்கி சப்பு நம்ம ஹீரோனை போட்டு அடிப்பாங்க. என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, என்ன ஆசை இதெல்லாம் சொல்லி லிப்ஸ்டிக் போட ஆசைப்பட்டது ஒரு பெரிய குத்தம்னு சொல்லி நம்ம ஹீரோனை போட்டு அடி நடிப்பாங்க. அவ்வளவு அடியை வாங்கிட்டு மறுநாள் காலையில மனசு தாங்காம நம்ம ஹீரோவுக்கு தான் போன் பண்ணுவா. அவனு போனை எடுப்பான். நான் பண்ணது தப்பு தான், நான் வேணா அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லுவா. ஆனா இவனுக்கு ரொம்ப கோபம் வரும். நீ பண்ணிருக்க கூடாது, தேவையில்லாம அவ மண்டையில பாட்டிலால அடிச்சுட்ட, நீ பண்ணது பெரிய தப்பு, என்கிட்ட ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணிட்டு நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு சத்தம் போடுவான். இதுக்கு காரணம் நீதான், நீ எதுக்காக போய் சொன்னேன்னு அவ கத்துவா. இல்ல உங்க 2 பேத்துக்கு நடுவுல மியூசிக்கை தாண்டி ஏதோ ஒன்னு இருக்கு, அது என்னன்னு நீ உண்மையா என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது, ஏதோ ஒண்ணு உங்க 2 பேத்துக்கு நடுவுல நடந்திருக்குன்னு சொல்லி அவ கரெக்டா ஸ்மெல் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பா. ஆனா இவன் இல்லன்னு சொல்லுவான். ரொம்ப 2 பேருக்கும் மறுபடியும் சண்டை வந்து போயிடும். இவன் ஆனா உண்மையை சொல்ல மாட்டான். எப்படி சொல்ல முடியும்? சாதாரணமா பேசுறதுக்கே அவ அடி நடிப்பா. கிஸ் பண்ணாங்கன்னு தெரிஞ்சா கொலையே பண்ணிடுவா. அதனால இத பாரு, என்னால உன் கூட எல்லாம் சமாளிக்கவே முடியலமா தாயே, நான் என் வேலையை பார்க்கணும், என்னை ஆளை விட்டுரு, இதோட முடிச்சுக்கலான்னு சொல்லிடுவான். அவளுக்கு அப்படியே அழுகையா வரும். போனை டக்குன்னு கட் பண்ணிட்டு ரொம்ப அழுவா. அவனுக்கு அது வருத்தமா தான் இருக்கும். அடுத்து இந்த கதையெல்லாம் போயிட்டு நம்ம நண்பர்கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். பாத்தியா, நீ சொல்லாமலே அவ கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கா, உனக்கும் அந்த ஸ்கைக்கு நடுவுல ஏதோ ஒன்று நடந்திருக்குதுன்றத. என்கிட்ட எப்படி சொன்னியா அதே மாதிரி ஹீரோயின் கிட்டையும் சொல்லிடுன்ற மாதிரி நண்பரும் சொல்லுவாரு. ஆனா இவனுக்கு அது நல்ல ஐடியாவா படல. சரி, நான் அடுத்ததா அந்த ஸ்கைய பாக்குறதுக்கு அவளோட வீட்டுக்கு போவான். அங்க போய் 2 பேரும் சாதாரணமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் மறுபடியும் பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவ மறுபடியும் கிஸ் பண்ண வருவா. ஆனா இவனுக்கு தப்புன்னு தோணும். இல்ல வேண்டான்னு சொல்லிடுவா. ஏன்னு கேட்டா, இல்ல எனக்கு சஃபினாவுக்கு துரோகம் பண்ற மாதிரி தோணுது, எனக்கு அவதான் முக்கியம்னு சொல்லிடுவான் டக்குன்னு. அவளும் அதை புரிஞ்சுக்கிட்டு கேஷுவலா எடுத்துப்பா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீடெல்லாம் வந்திருப்பாங்க. அவங்க ஒரு கேள்வி கேட்டா இவ ஒரு பதில் சொல்லுவா. மாப்பிள்ளை பிடிக்கலன்றத அவ வார்த்தையாலேயே சொல்லாம சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்புறம் அம்மா நைட் நேரத்துல ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்க, காலேஜுக்கெல்லாம் போக கூடாது, கல்யாணம் பண்ணிக்கோன்னு. அவ அப்பா கிட்ட ரொம்ப கெஞ்சி அழுவா. அப்பா ப்ளீஸ்பா, இன்னும் 1 வருஷம் தான்ப்பா இருக்கு, என் படிப்பு மொத்தமும் போயிருப்பான்னு ரொம்ப கெஞ்சி அழுவா. அதனால அப்பாவும் அம்மாவை சமாதானப்படுத்துவாரு. நானே அவளை போய் டிராப் பண்ணி பிக்கப் பண்ணி கூட்டிட்டு வந்துறேன், அவ படிக்கட்டும்னு முடிவா சொல்லிடுவாரு. அடுத்து இந்த பக்கம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துகிட்டு இருப்பான். அப்ப பார்த்தா வீட்டுல பெரிய சண்டை நடக்கும். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தான். இவன் ஆல்பம் எல்லாம் ரிலீஸ் பண்ணா இல்லையா, அது அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. என் பணத்தை எடுத்துட்டு போய் தான் இதெல்லாம் பண்றீங்களான்னு சொல்லி அப்பா ரொம்ப கத்தி சண்டை போட்டுட்டு இருப்பாரு. ஒரு லெவலுக்கு மேல தாங்க முடியாம அம்மா எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. என் பையனை நான் பாத்துக்கிறேன், நீங்க புதுசா கட்டிட்டு வந்த பொண்டாட்டியை மட்டும் நீங்க பாத்துக்கங்கன்னு சொல்லிடுவாங்க. இதனால அவர் கோவப்பட்டு அம்மாவை போட்டு அடி நடிச்சிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ ஓடி வந்து அப்பாவை அப்படியே செவத்தோட தள்ளி விட்டுருவான். அவரு அப்படியே ஷாக் ஆயிருவாரு. அடுத்து வந்து அம்மாவை அடிக்கும் போது இவன் ரொம்ப அப்பாவை பிடிச்சு தள்ளி, இனிமே அம்மா மேல கை வச்சீங்கன்னா அவ்வளவுதான்னு சொல்லிடுவான். ஆனா இதை யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. வீட்டுல ஒரு கிளவி இருக்கும் இல்லையா, அது கூட ரொம்ப கத்தும். என்னடி பிள்ளை வளர்த்து வச்சிருக்க, இங்க பாரு அப்பாவை போய் அடிக்க போறான்னு. அதுக்கு மேல அங்க இருக்க பிடிக்காம வாங்க நம்ம எல்லாம் கிளம்பி போலான்னு சொல்லி அம்மா தம்பின்னு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு கிளம்பிடுவான். எல்லாருமே இங்க இருந்து போங்கன்னு அப்பாவும் துரத்தி விட்டுருவாரு வீட்டுல இருந்து. எல்லாரும் கிளம்புனதும் கிளவிக்கு ரொம்ப ஷாக் ஆயிரும். என்னடா இது, எல்லாரும் என்ன விட்டுட்டு போறீங்க, நான் எப்படி தனியா இருப்பேன்னு கேட்கும். அதான் நீங்க நல்லபடியா பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்கல்ல, உங்க பிள்ளை தான் உங்களை பாத்துக்குவாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அம்மாவை மட்டும் கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். அடுத்து இவங்க போறது மாமாவோட வீட்டுக்கு தான். அங்க போனா அவருக்கு இவங்க வந்திருக்கிறது சுத்தமாவே பிடிக்காது. அம்மா எவ்வளவோ கெஞ்சி பாப்பாங்க தம்பி கிட்ட, ஆனாலும் பெத்த பையன் இப்படி பாட்டுக்கிட்டுன்னு போனா எந்த அப்பனுக்கு தான் பிடிக்கும், உன் பையன் மேலதான் தப்புன்னு அவரும் ரொம்ப திட்டி விட்டுருவாரு. இவனுக்கு ரொம்ப அவமானமா போயிரும். அடுத்து உதவி கேட்டு நண்பனை பார்க்க தான் வந்திருப்பான். அங்க பார்த்தா சின்ன பசங்க எல்லாம் ஏதோ இல்லீகல் பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாமே நண்பரோட வேலை தான். இதை பார்த்ததும் அவனுக்கு ரொம்ப கடுப்பாயி அவன் கூட சண்டைக்கு போவான். ஏண்டா செய்ய சொல்ற, எதுக்கு என்கிட்ட சண்டைக்கு வர, இந்த பையங்களை பெத்தவங்க எல்லாம் அப்படியே ரோட்ல விட்டுட்டாங்க, இவங்களுக்கு சோறு போட நானும் என்னதான்டா பண்ணுவேன், எனக்கு தெரிஞ்சதை அவங்களை வச்சு பண்றேன், எனக்கு வேற வழி தெரியலன்னு அவன் சொல்லுவான். இவனுக்கு அப்படியே அழுகையா வரும் அதெல்லாம் பார்க்க பார்க்க. அடுத்து இவனோட நிலையை சொன்னதும், எனக்கு தெரிஞ்ச ஒன்னே ஒண்ணு திருட்டு தான், வேணும்னா வா ஏதாவது ஒரு காரை திருடி விப்போன்னு சொல்லி 2 பேரும் காரை திருடுறதுக்காக போவாங்க. இவனுக்கு வேற வழி இல்லை இல்லையா, அம்மாவையும் தம்பியும் கூட்டிட்டு வந்துட்டான். வீடு வேணும், சாப்பிட செலவுக்கெல்லாம் பணம் வேணும்ல, அதனால அவன் கூட சேர்ந்து ஒரு கார்
காரையும் திருடி விற்பாங்க. அதுல கொஞ்சம் பணம் கிடைக்கும் நம்ம ஹீரோவுக்கு. இப்போ ஒரு நார்மலான வீடை பார்த்து அம்மாவையும் தம்பியையும் குடி வச்சிருவான். அடுத்து ரெகுலரா பணம் வேணும்ன்றதுக்காக மாமாவோட ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்து தினமும் வேலைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருப்பான். அந்த வேலை அவனுக்கு பிடிக்காதுதான். ஆனா என்ன பண்றது, விருப்பம் இல்லாம அதையும் பண்ணிக்கிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு மாப்பிள்ளை போட்டோவா வந்துகிட்டு இருக்கும். அம்மா ஒரு போட்டோவை ஒழுங்கா செலக்ட் பண்ணுன்னு சொல்லி திட்டிட்டு இருப்பாங்க. அவளும் அதை பார்த்தா அதுல நம்ம ஹீரோ கூடவே ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருப்பான். எப்பவும் ஃப்ரெண்டு தான் அவனும். அவன் போட்டோ இருக்கும். அவனை பார்த்ததும் அதை செலக்ட் பண்ணி அவ கொடுத்துருவா. என்ன பிளான் வச்சிருக்காலும் தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் காலையில வேலை, சாயங்காலத்துல பாட்டு பிராக்டிஸ் பண்றதுன்னு அந்த காம்படிஷனுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்புறம் ஒரு நாள் மாமா கிட்ட வந்து அந்த காம்படிஷனோட ஆடிஷனுக்கு போகணும், நாளைக்கு லீவ் எடுத்துக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவான். அதை கேட்டுதான் அவர் முறைப்பாரு. இத பாரு, உன் அப்பா ஒரு டிரைவர், ஒரு சர்வெண்டோட பையன் சர்வெண்டா தான் இருக்கணுமா, அதனால நீயும் அப்படி இருந்து பழகு. புதுசா இந்த ஃபேன்சியான விஷயத்தெல்லாம் பண்ணணும்னு நினைக்காத. நான் சொல்றதை கேட்டா பொழைச்சுக்குவ, இல்லைன்னா பாலா போயிருவ பாத்துக்கன்னு மனுஷன் ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசுவாரு. இந்த சொந்தக்காரங்களே இப்படிதான் இருப்பாங்க போல. அதையெல்லாம் கேட்டது இவனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். நைட்டுக்கு வீட்டுக்கு வருவான். மறுநாள் காலையில எப்பவும் போல வேலைக்கே கிளம்பி போவான். எல்லாம் முடிஞ்சு போச்சு போல, இதுதான் நம்ம வாழ்க்கையோட பாதைன்னு நினைச்சு வேலைக்கு தான் இப்பவும் வந்து உட்காந்துருக்கான். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா வேற வழி இல்ல, குடும்ப கஷ்டம். இதைத்தான் நம்ம பார்க்கணும் போல நினைச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப வேகமா சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட மாமா வருவாரு. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உன் அம்மா சொன்னது கரெக்ட் தான். வாழ்க்கையில எப்பவும் ஒரு தடவை தான் வாய்ப்பு கிடைக்கும். நீ நல்லதை தான் சூஸ் பண்ணிருக்கன்னு சொல்லிட்டு போவாரு. அதை கேட்டதும் இவனுக்கு டக்குன்னு ஏதோ தோணும். உடனே வேகமா போய் மாமா கிட்ட தேங்க்யூ சொல்லிட்டு விறுவிறுன்னு ஆபீஸ்ல இருந்து வெளியில போயிடுவான். வேகமா அந்த காம்படிஷனுக்கு தான் போறான். அங்க போனா எல்லாரும் அப்பதான் அதுக்காக ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. காம்படிஷன் என்ன ஆரம்பிச்சிருக்காது. நம்ம ஜேடி கிட்ட போய் லேட் ஆகலையேன்னு கேட்பா. ஒன்னும் இல்ல, பிரச்சனை இல்ல, ஆனா உன் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதும் பட்டன் எல்லாம் கலட்டி விட்டுருவான் அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி. இப்போ அங்க காம்படிஷன் ஆரம்பிக்க போகுது. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை பொண்ணு பாக்குறதுக்காக ஹீரோவோட ஃப்ரெண்ட் அங்க வந்திருப்பான். அவனுக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருக்கும். ஆனா இவங்க கிட்ட நம்ம ஹீரோயின் நல்லா சிரிச்சு பேசுவா. மாப்பிள்ளையும் பொண்ணு தனியா பேசட்டும்னு ஒரு ரூம்குள்ள அனுப்பி வைப்பாங்க. அவனுக்கு சிரிப்பா ஒரு இவளை பத்தி தான் நல்லா அவனுக்கு தெரியும் இல்லையா. எப்ப நோ சொல்ல போற, நீ சொல்லவா நான் சொல்லவான்னு கேட்பான். இத பாரு, நான் நோலாம் சொல்ல மாட்டேன், நான் எஸ் தான் சொல்ல போறேன்னு அவ சொல்லுவா. லூசு மாதிரி பேசாத, இது மட்டும் ஹீரோவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ என் மண்டையை உடைச்சிருவான்னு சொல்லுவான். இத பாரு, ஒழுங்கா போய் அவன் கிட்ட எனக்கு போன் பண்ண சொல்லு. அவன் மட்டும் எனக்கு போன் பண்ணி பேசலன்னு வச்சுக்கோ, ஏன் அப்புறம் நான் உனக்கு எஸ் சொல்லிடுவேன், உன்னைய தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிடுவா. சண்டை போட்டு ரொம்ப நாளா பேசாம இருக்காங்க இல்லையா, அவன் கிட்ட பேசுறதுக்கு தான் இவ்வளவு பிளானும் பண்ணிருக்கா போல. இவன் அரண்டு போயிருவான் அதையெல்லாம் கேட்டு. இங்கிட்டு நம்ம ஆளுக்கு காம்படிஷன் நல்லபடியா போயிட்டு இருக்கும். முதல்ல ஜேடி தான் பெர்ஃபார்ம் பண்ணுவான். அடுத்து நம்ம ஹீரோவும் பெர்ஃபார்ம் பண்ற டைமிங் வரும். ஆனா ஒரு நிமிஷம் அவன் அமைதியா இருப்பான். இவன் பாட மாட்டான் போலேன்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஏன்னா இவனை அப்போஸ் பண்ணி ஒருத்தன் பாடியிருப்பான் இல்லையா, அவன் நம்ம ஹீரோவை ரொம்ப அவமானப்படுத்தி பாடியிருப்பான். போச்சு, இவன் அப்செட் ஆயிட்டான் போலன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இவன் அப்படியே மைக் எடுத்து நெஞ்சில தட்டிட்டே இருப்பான். என்ன உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சான்னு எல்லாரும் கேலி பண்ணி சிரிப்பாங்க. ஆனா ரொம்ப கான்பிடென்ட்டா இவனும் பாட ஆரம்பிச்சிருவான். அப்புறம் ஒரு 10 பேரை சூஸ் பண்ணி அதுல இருந்து 5 பேரை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுல நம்ம ஹீரோட பேர் இருக்காது, ஜேடியோட பேர் தான் இருக்கும். அவன் தான் முன்னாடியும் வந்திருப்பான். அப்புறம் அனௌன்ஸ் பண்ணவங்க கிடையாது, யார் பேரெல்லாம் அனௌன்ஸ் பண்ணலையோ அவங்க தான் செலக்டட்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ தான் இப்ப செலக்டட், ஜேடி வந்து செலக்ட் ஆகல. ஆனாலும் அதுல அவனுக்கு எந்த கவலையும் இருக்காது. ஹீரோவுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். ஆனாலும் ஹீரோ செலக்ட் ஆயிட்டான் இல்லையா, அத ஒரு நண்பனா அவன் ரொம்ப கொண்டாடுவான். இவனுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த ஆடிஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறமா முதல்ல பார்க்க வருது நண்பர்களை தான். நல்லபடியா இதுல வின் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ பொண்ணு பார்க்க போனாலையா ஒரு ஃப்ரெண்டு, அவனும் ஓடி வருவான் பயத்தோட. நான் உன்கிட்ட உடனே பேசி ஆகணும்னு சொல்லுவான். என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்குன்னு கேட்டா, ஹீரோயின் வீட்டுக்கு போய் அவளை பார்த்தேன்னு சொல்லுவான். எப்படி பார்த்தேன்னு கேட்டா, அம்மா அப்பா தான் கூட்டு போனாங்க பொண்ணு பாக்குறதுக்குன்னு சொன்னது இவன் அடிக்க போயிருவான். ஏய் லூசு மாதிரி பண்ணாதடா நீ வேற, அவ என்ன சொன்னா தெரியுமா, நீ உடனே அவளுக்கு போன் பண்ணுவியா, இல்லேன்னு வச்சுக்கோ அவ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறவாளா, எனக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்லடா, தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேக்குறேன், அந்த மாதிரி பொண்ணெல்லாம் எனக்கு வேண்டாண்டா, எப்படியாவது அவளுக்கு போன் பண்ணிடுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கும் அவனோட நிலைமையை பார்த்து. அப்புறம் ஹீரோயினை பாக்குறதுக்காக அவ வீட்டு ஜன்னல் ஏறி குதிச்சு அங்க போய் நிப்பான். அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்புறம் அந்த ஸ்கை கூட என்னெல்லாம் நடந்ததோ அதை எல்லாத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்பான். அவன் இந்த தடவை உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்கறதுனால அவளும் மன்னிச்சிடுவா. அப்புறம் ஃபர்ஸ்ட் நடந்த அந்த ஆடிஷன்ல செலக்ட் ஆயிட்டேன்னு சொல்லுவான். அதனால அவளும் ரொம்பவே சந்தோஷப்படுவா. வேலை போயிடுச்சுன்றதையும் சொல்லுவான். எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, பாட்டை தான் பாட போறேன், இதுதான் என் லைஃப், என்னோட ட்ரீம்னு சொல்லுவான். சரி உனக்கு பிடிச்சதை நீ பண்ணு, நான் தான் மெடிக்கல் படிச்சிருக்கேன்ல, நான் வீட்டு செலவு அது இதுன்னு எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், உனக்கு சப்போர்ட்டிவா இருக்கேன்னு அவளும் சொல்லுவா. வீட்டுக்கு வந்தா அப்பா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு வீட்டுல. இவனுக்கு ஒண்ணுமே புரியாது, எதுக்குடா வீட்டை விட்டு வெளியேறி வந்ததுக்கு அப்புறமும் இங்கே வந்து நிக்கிறாருன்னு பாப்பான். தாய் மாமா போன் பண்ணிருப்பாரு போல, வேலையை விட்டுட்டு வந்துட்டான்னு, அதனாலதான் இங்க வந்திருக்காரு, ஏன்டா அப்படி பண்ணேன்னு திட்டிக்கிட்டு இருப்பாரு. இத பாருங்கப்பா, எனக்கு அந்த வேலை பிடிக்கல, என்னால இப்படி ஒரு
சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாது, எனக்கு என் ட்ரீம் தான் வேணும், நான் அந்த ரியாலிட்டியை மாத்தணும்னு நினைக்கிறேன்னு சொல்லுவான். அப்ப அந்த வீடியோ அதுக்கு வந்து லைக் கமெண்ட்ஸ்னு எல்லாத்தையும் காட்டுவான். இதெல்லாம் பாருங்கப்பா, நான் இருக்கேனோ இல்லையோ ஒரு நாள் இந்த பாட்டு எல்லா இடத்துலயும் இருக்கும், நான் இல்லாம போனாலும் இது இருக்கும், புரிஞ்சுக்கோங்கன்னு எவ்வளவோ சொல்லி பாப்பா. ஆனா அப்பா ரொம்ப கெஞ்சிர மாதிரி பேசுவாரு. இத பாருடா, நம்மளாம் வேலைக்காரங்கடா, அந்த வேலையை தான் நம்ம பார்க்கணும்னு சொல்லுவாரு. அதெல்லாம் யாரும் கட்டி விட்ட போய்ப்பா, அதையே நம்பி உங்க மொத்த வாழ்க்கையை நீங்க வேஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம என் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. என்னால அப்படி வாழவே முடியாது, எனக்கு என் கனவு தான் முக்கியம், கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காரு, நான் அதை மிஸ் பண்ணவே மாட்டேன்னு கட்டன் ரைட்டா சொல்லிடுவான். மாமா கிட்ட மன்னிப்பு கேளுன்னு கூட அம்மா சொல்லி பாப்பாங்க. அதெல்லாம் முடியாது, அந்த ஆள் என்னைய சர்வன்ட்னு சொல்லிட்டான், கண்டிப்பா முடியாதுன்னு சொல்லிடுவான். அப்பாவுக்கு பையனோட டிசிஷன்ல கொஞ்சம் வருத்தம் தான், பையனோட வாழ்க்கை ஒண்ணுமில்லாம போயிருமோ அப்படின்ற மாதிரி கவலையோட போயிடுவாரு. மறுநாள் காலையில பார்த்தா அந்த தெருவே ஒரு கலவரமா இருக்கும். நம்ம திருடர் நண்பர் இருக்கார் இல்லையா, அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கார் திருடினாங்கல்ல, அதுல நண்பரோட முகம் மட்டும் சிசிடிவி கேமரால அப்படியே பதிஞ்சிருச்சாமா. அதனாலதான் அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இவனுக்கு பார்க்கும்போது பக்குன்னு இருக்கும், ரொம்பவே கஷ்டமா இருக்கும். உடனே அவனை போய் ஜெயில பாக்குறதுக்காக போவான். அங்க அவனை ரொம்பவே அடிச்சிருப்பாங்க. அவனை பார்த்ததும் இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன் இன்னும் என் பேரை நீ சொல்லல, நான் வேணா போய் எனக்காக தான் நீ பண்ணன்ற உண்மையை சொல்லிருன்னு நம்ம ஹீரோ ரொம்ப சாரி கேப்பா. இத பாரு, அப்பெல்லாம் எதுவும் பண்ணாத, என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சு போயிடும், நான் ஒரு தப்பான வழியில போயிட்டேன், எப்படியும் ஜெயிலுக்கு வந்துதான் ஆகணும்னு எனக்கு தெரியும்டா, ஆனா உன் வாழ்க்கையில இப்பதான் கொஞ்சம் நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கு, ஒழுங்கா போய் அந்த காம்படிஷன்ல ஜெயிச்சு கிடைக்கிற பணத்தை வச்சு எப்படியாவது என்னை பெயில் எடுத்துரு, அப்புறம் ஒரு 4-5 சின்ன பசங்க வச்சிருந்தாலையா நம்ம நண்பரு, அவங்கள கொஞ்சம் நல்லா பார்த்து சாப்பாடெல்லாம் போட்டுன்னு சொல்லுவாரு நண்பரு. கடைசி வரைக்கும் நம்ம ஹீரோவோட பேரை போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லியிருக்கவே மாட்டான். அப்புறம் அந்த காம்படிஷன் நடக்கிற நாலு வரும். அங்க நம்மளும் ரொம்ப சூப்பரா கிளம்பி போயிருப்பான். அங்க அந்த ஸ்கை ஜேடின்னு எல்லாருமே இருப்பாங்க. காம்படிஷனும் ஆரம்பிச்சிரும். மத்த எல்லாருமே பாடிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இவன் பாடுறத பாக்குறதுக்காக நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு தெரியாம நடு ராத்திரியில எந்திரிச்சு வந்துகிட்டு இருப்பா. ரயில்வே ஸ்டேஷன் வரையும் வந்திருப்பா. ஸ்டேஷன்ல வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுப்பா. நம்ம ஹீரோ பாடக்கூடிய அந்த நேரமும் வந்துரும். ஹீரோயின் அந்த நேரத்துல உள்ள வந்துருவா. அவன் அந்த ஸ்டேஜ்ல பாக்கும்போது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹீரோ கொஞ்சம் நர்வஸா இருப்பான். மைக்க வாங்கினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இவ்ளோ பேர் முன்னாடி நான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்த்ததில்ல. நான் இன்னைக்கு பாட போற பாட்டு என் லைஃப்ல ரொம்ப கஷ்டமான டைம்ல எழுதினது. அவங்க அப்பா 2ஆம் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பார்ல, அன்னைக்கு நைட்டு நொந்து போய் எழுதியிருப்பால ஒரு பாட்டு, அதைத்தான் இங்க பாட போறான். ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் இப்ப புரியுது, நம்ம வாழ்க்கை எப்படி கஷ்டப்பட்டாலும் சரி, ஆனா நம்ம டஃபா இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம ட்ரீம் அடைய முடியும்னு சொல்லிட்டு அந்த பாட்டையும் பாட ஆரம்பிப்பான். ஹீரோயினுக்குலாம் அவன் பாட பாட சந்தோஷத்துல கண்ணெல்லாம் கலங்கும். எல்லாருமே கல்லி பாய்னு கத்துவாங்க. ரொம்ப சூப்பரா பாடிடுவான். எல்லாரும் என்ஜாய் பண்ணி ஆடிட்டு இருப்பாங்க அவனோட பாட்டுக்கு. ரொம்ப சூப்பரா பாடி முடிச்சு அந்த காம்படிஷன்லயும் வின் பண்ணிடுவான். ஆனா அதை அனௌன்ஸ் பண்றதுலாம் நமக்கு காட்டல. அடுத்து பார்த்தா நம்ம நண்பரையும் பெயில எடுத்துருவா. அந்த சின்ன பசங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கறதுன்னு எல்லா நல்ல விஷயமும் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்புறம் இவன் பாடின பாட்டு நியூஸ்ல ரொம்ப வைரல் ஆகும். இந்தியாவோட புது ராப் சிங்கர்னு இவன் பேரு போட்டு நியூஸ் ஓடிட்டு இருக்கும். அது ஹீரோயின் வீட்லயும் ஓடும். அப்போ அவ அப்பா அம்மா காதுல இது விளட்டுன்றதுக்காக சவுண்ட் அப்படியே கூட்டி வைப்பா. அவங்களும் அதையெல்லாம் பாப்பாங்க. அப்புறம் இவனோட பழைய தெருவுக்கு இவன் போவான். அங்க எல்லா சின்ன பசங்களும் பாட்டெல்லாம் பாடி இவனோட போட்டோ எல்லாத்தையும் வரைஞ்சு வச்சு அந்த தெருவே இவனை கொண்டாடும். இவனோட பாட்டி கிட்ட போய் நிறைய காசெல்லாம் கொடுப்பான். அவங்களும் இவனை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் இவன் கான்சர்ட்ல பாடக்கூடிய அந்த நாளும் வரும். ரொம்ப சூப்பரா வேற கெட்டப்ல அவனோட அந்த முதல் பாட்டை அந்த கான்சர்ட்ல பாடுவான். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இவனோட அப்பா தான் முதல் வரிசையில நின்று அதை கேட்டுட்டு இருப்பாரு. அப்பா அம்மா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சந்தோஷத்துல கண்ணெல்லாம் கலங்கும். பையன் அவனோட அந்த ரியாலிட்டியை மாத்திட்டான், அவனோட அந்த அடையாளத்தை மாத்திட்டான்றத நினைச்சு அப்பா கண்ணீர் விட்டு அழுவாரு சந்தோஷத்துல. கடைசியா பையன் சொன்னதான் கரெக்ட்னு அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு. இதோட இந்த படத்தை முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே போற போக்குல ஒரு லைக்கையும் போட்டுருங்க. அப்பதான் உங்களுக்கு பிடிச்ச இந்த படம் இன்னும் நிறைய பேரை சென்றடையும். தேங்க்யூ.